சிம்பிளான மெத்தட் தான். பட் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது கிடையாது. கரெக்டான ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த வீடியோவில் எப்படி கரெக்டான ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது நம்ம ப்ரீமியம் ப்ரோவில் இருக்கோம். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டான ஃபார்மேட்டில் இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மேலே ஃபைல் போகிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் மீடியா அப்படிங்கிறதுல போகிறேன். ஸோ மீடியா அப்படிங்கிறதுல போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபார்மேட் H.264 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரெசென்ட், இந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் யூடியூப் 4K அல்ட்ரா HD அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த யூடியூப் 4K அல்ட்ரா HD கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய சேனல்ஸ் இதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சீக்வன்ஸ் 1 அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது சீக்வன்ஸ் 1 தான் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இது மூலமாக உங்களோட வியூஸ் கம்மியாக வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சீக்வன்ஸ் 1 அப்படிங்கிற ஃபார்மேட்லேயே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் அதே ஃபைல் நேமில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்போது உங்களோட வீடியோஸை யூடியூப் சர்ச் பண்ணி கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அவுட்புட் நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்கும். நீ எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வீடியோவுக்கு சூட் ஆகிற மாதிரியான நேமில் சேவ் பண்ணுங்கள். இப்படி கரெக்டான நேமை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி தான் செட் பண்ணுறது. ஸோ வீடியோவோட குவாலிட்டியை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த பேசிக் வீடியோ குவாலிட்டியிலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் என்கோடிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஹையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் லெவல் 5.1 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு bitrate செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இந்த VBR 1% இருக்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு CBR அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ CBR அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் இதோட டார்கெட் bitrate 40 MB அப்படிங்கிறது இருக்குது. இதை 150 MB செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆடியோவில் உங்களோட ஆடியோ ஃபார்மேட் AAC இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் ஆடியோ செட்டிங்ஸில் சாம்பிள் ரேட் அப்படிங்கிறது 32,000 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேனல்ஸ் ஸ்டூடியோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டி ஹையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பிட்ரேட் செட்டிங் 320 இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும். உங்களோட வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது உங்களோட குவாலிட்டி கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மெத்தடை டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next wonderful video. Bye bye.